ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம 28 அக்டோபர் 2025க்கான இம்பார்ட்டன்ட் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இதோட பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் லிங்க்கில் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம டோட்டலாக வந்து 5 டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா SIR 2.0 to begin in 12 states and union territories cover 51 crore voters அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து SIR அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக பீகாரில் எடுத்திருப்பாங்க. அதை வந்து நிறைய பேர்த்து எக்ஸ்க்ளூட் பண்ணனால திருப்பி பார்க்குறதுனால அதுக்கு 2.0 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மீனிங் என்ன? SIR அப்படின்னா இப்போ வந்து நிறைய எலக்ட்ரோரல் ரோல்ஸ், இப்போ எலெக்ஷன் அப்படிங்கிறப்ப எலக்ட்ரோரல் வாக்காளர்களுடைய அந்த இதை வந்து ஆட் பண்ணணும், டெலீட் பண்ணணும், இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும்ல. ஸோ அது செய்கிறது தான் வந்து SIR அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாமில் பண்ணல. ஏன்னா அஸ்ஸாமுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இருக்குது, செப்பரேட் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க அங்கே பண்ணலை. மற்ற பிளேசஸ் எல்லாம் இப்போ அப்கமிங் எலெக்ஷன்ஸ் வரப்போகுது இல்லை, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் அங்கெல்லாம். பட் இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வெஸ்ட் பெங்கால் எல்லாருமே வந்து கன்சென்ட் தெரிவிக்கிறாங்க இது எதுக்கு அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா November 4 ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா இது உங்கள் டைம் பவுண்ட் மேனரில் தான் செய்வாங்க. ஒரு டைமிங் வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து வீடு வீடாக வந்து பார்ப்பாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க. ஓட்டர்ஸோடதை வந்து ஆட் பண்ணுறது, ஆல்ரெடி இறந்துட்டாங்க இல்லை வேறு கண்ட்ரிக்கு போயிட்டாங்கன்னா டெலீட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து செய்வாங்க. ஸோ நம்ம அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரோரல் ரோல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஓட்டர் லிஸ்ட்டு, அதை தான் எலக்ட்ரோரல் ரோல்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து யாரெல்லாம் எலிஜிபிள், 18 வயசுக்கு மேலே யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த தொகுதிக்கு அவங்க எல்லாருமே வந்து இதில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து டெலீட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி தான் செய்வாங்க. இது யார் செய்கிறாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இது வந்து எதுக்கு கீழே அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டை 1950 கீழே வந்து செய்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஸ் இல்லாதவங்கள, அப்புறம் சிட்டிசன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள ஆட் பண்ணுறது. ஸோ அவங்க வந்து ஆர்டினரியாக வந்து அவங்க ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும் அந்த தொகுதியில். ஸோ அப்படி இருந்தால் இந்த மாதிரி செய்வாங்க. ஸோ இது உங்களுக்கு பேப்பர் 2ல் வந்து பாலிட்டியில் இம்பார்ட்டன்ட், ஃபிலிம்ஸ்லேயும் இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டைம் பவுண்ட், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, நவம்பரில் ஆரம்பித்து இந்த டேட்குள்ளே முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி டைம் பவுண்ட் மேனரில் வீடு வீடாக போய் ஓட்டர் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. யார் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் தான் பண்ணுவாங்க. அவங்க தான் போய் அப்டேட் பண்ணுறது, கரெக்ஷன் பண்ணுறது. ஏன்னா எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி எலக்ட்ரல் ரோல் வந்து கரெக்டாக ரெடியாக இருக்கணும்ல. ஸோ அதுக்காக எல்லாமே பார்ப்பாங்க. இதில் செக்ஷன் 21 ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950 வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு தான் பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து ரிவைஸ் பண்ணணும் எலக்ட்ரோரல் ரோலை, இன்க்ளூடிங் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ரிவிஷனும் அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனல் பேசிஸில் வந்து இந்த SIR அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 324 வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு பவர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ அவங்க தான் இதெல்லாம் செய்வாங்க. இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 326 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ் முறைன்னு அர்த்தம். ஸோ அதில் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் ஓட்டு போடணும். அவங்க எப்பயுமே வந்து எந்த ஒரு ரீசனுக்காகவும் அவங்கள வந்து ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ஒருவேளை அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பை லா, இப்போ கிரிமினல் கன்விக்ஷனில் இருக்காங்க, அன்சவுண்ட் மைண்டாக இருக்காங்க, கரப்ஷன், அந்த தவிர மற்றது வேறு எந்த ரீசனுக்குமே வந்து நீங்கள் ஓட்டு போட முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஸோ இது ஆர்டிக்கல் 326 சொல்லியிருப்பாங்க. இதுக்காகவே ஒரு கேஸும் நடந்திருக்கும் சுப்ரீம் கோர்ட்டில். பார்த்திங்கன்னா மொகேந்தர் சிங் கில் அப்படிங்கிறதும் வர்சஸ் த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கேஸ் 1977 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா போர்டுக்கு வந்து பவர் அப்பீல் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் பண்ணணும், சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ரீபோல் வைக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்களோட இண்டிபெண்டன்ஸை பற்றியும் ஆர்டிக்கல் 327 அண்ட் 328 பேசியிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நிறைய தடவை வந்து இந்த மாதிரி SIR நடந்திருக்கு. இப்போ பீகாரில் கூட லாஸ்ட் டைம் 2003 வந்து நடந்துச்சு. ஸோ இப்போ இந்த ஆர்டிகல்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது மெயின்ஸ்க்கு வந்து கோட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்டிகல் 327 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் வந்து பவர் கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படி? எலெக்ஷன்ஸ் டு லெஜிஸ்லேச்சருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து எலெக்ஷன்ஸ் டு ஸ்டேட், ஆர்டிகல் 328. ஸோ இப்போ பேசிக்காக வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி பார்க்கணும். ஃபிலிம்ஸுக்கும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இவங்க வந்து ஒரு அட்டானமஸ் கான்ஸ்டியூஷனல் பாடி, நமக்கு தெரியும்.
பார்ட் 15 ஆர்டிகல் 324 329 வரைக்கும் இருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா லோக்சபா, ராஜ்யசபா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, தென் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்டுக்கெலாம் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே எப்போ அப்படின்னா 25th January 1950 ரிபப்ளிக் டேக்கு மொதல் நாள். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து ஓட்டர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து வந்து சிங்கிள் மெம்பர் பாடியாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மல்டி மெம்பர் பாடி ஆகிட்டாங்க. ஏன்னா 18 வயசு இப்போ வந்து 61st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் வந்து 18 வயசு, முதல்ல 21 வயசு தான், 18 வயசு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினாங்க. அப்போ நிறைய பேர் வந்து ஓட்டு போட வரும்போது வேலை பளு அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் மல்டி மெம்பர் பாடியாக க்ரியேட் ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரும் 2 எலெக்ஷன் கமிஷனரும் இருப்பாங்க. இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா பிரசிடென்ட்டு தான். இவங்களோட டென்யூர் வந்து 6 வருஷம், அப்படி இல்லைன்னா 65 வயசு, எது முன்னாடி வருதோ அது. ரிட்டையர் ஆகக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர் வந்து எலிஜிபிள் தான் ஃபர்தர் அப்பாயின்மெண்ட்டுக்கு. இவங்களை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்கன்னா மிஸ்பிஹேவியர் அல்லது இன்கெப்பாசிட்டி அப்படின்னா ரிமூவ் பண்ணுவாங்க. மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான், ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களோட முக்கியமான ரோல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எலக்ட்ரோரல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொகுதியை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்குறோம்ல என்ன மாதிரி ரிவைஸ் பண்ணுறது, அந்த எலக்ட்ரோரல் ரூல்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை ரிவைஸ் பண்ணி அப்டேட் பண்ணுறது, தென் வந்து எலெக்ஷனுக்கான ஷெடியூல் டேட்ஸ் எல்லாம் வந்து நோட்டிஃபை பண்ணுறது, அப்புறம் நேஷ்னல் பார்ட்டியா இல்லை அவங்க வந்து ஸ்டேட் பார்ட்டியா அப்படின்னு லாஸ்ட் டைம் அவங்க வாங்கின எலெக்ஷன்ஸில் வந்து அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்குறது, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து இஷ்யூ பண்ணுறது, அதுக்கப்புறம் ஏதாவது டிஸ்குவாலிஃபிகேஷன் எம்பிஸ் பண்ணணும் அப்படின்னா பிரசிடெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து இவங்க ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இவங்களுக்கான சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து இவங்களோட அப்பாயின்மெண்ட்டில் இன்வால்வ் ஆகுறாங்க, ஃபினான்ஸ் வந்து சென்ட்ரல் கிட்ட வந்து டிபெண்ட் ஆகி தான் இருக்குது, இண்டிபெண்டன்ட் ஸ்டாஃப் இல்லை, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸும் இவங்களுக்கு இருக்குது. ஸோ அதான் பேசிக்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் சூரியகாந்த் பார்ட் ஆஃப் போல். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கவாய் அப்படிங்கிறவங்க தான் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ரிட்டையர் ஆக போகிறாங்க November 23. ஸோ இவங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரீட்டையர் ஆகிறதுக்கு 1 month முன்னாடியே நெக்ஸ்ட்டு சிஜேஐ யார் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் இவர் கொடுப்பாரு. ஸோ அப்படி இவர் கொடுத்து, ஏன்னா அவங்க வந்து சீனியர் மோஸ்ட் ஜட்ஜாக இருப்பாங்க, அவங்க தான் சீனியாரிட்டி பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. அப்படி அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணது யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அப்படிங்கிறவர் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் தான் வந்து நெக்ஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக வரப்போகிறாரு, சக்ஸஸர். இவர் வந்து பார்த்திங்கன்னா 53வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இவர் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து இவர் இதுக்கு முன்னாடி வந்து ஜட்ஜாக இருந்திருக்காது. லைக் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்பெஷல் இதை வந்து நம்ம ரிவோக் பண்ணியிருப்போம். ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆர்டிகல் 370 நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்க. ஆகஸ்ட் மந்த்து 2019 நடந்திருக்கும். அப்போ அந்த கேஸ் அப்போ இவர் இருந்திருக்காரு. அப்புறம் வேறு ஏதாவது ஃபேமஸாக இருந்திருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் வந்து அன்கான்ஸ்டியூஷனல்னு ஒரு தடவை சொன்னோம், அப்போயும் இவர் வந்து ஒரு பாட்டாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பிகாசஸ் ஸ்பைவர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பைவர் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்குமே ஒரு மெம்பராக அந்த கேஸ் பார்க்கும்போது இவர் இருந்திருக்காரு. தென் செடிஷன் லாவை சஸ்பென்ஷன் பண்ணாங்க. ஸோ அதுக்குமே வந்து இவர் வந்து மெம்பராக இருந்திருக்கார். இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான விஷயத்துக்குலாம் வந்து இவர் அந்த கேசஸ்லாம் வந்து இவர் வந்து ஜட்ஜாக இருந்திருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் வந்து பேச வராங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் எப்போ பிறந்தார், அப்புறம் எப்போ காலேஜ் முடித்தார் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 2027 February 9 வந்து ரிட்டையர் ஆகிறார். அது வரைக்கும் ஒரு சிஜேயாக இருப்பார். சரி, ஃபஸ்ட்டு வந்து சிஜேயை வந்து எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். இது வந்து உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர் 2 வந்து பாலிட்டியில் முக்கியம், ஃபிலிம்ஸில் முக்கியம். ஸோ அப்பாயின்மெண்ட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கவாய் அவர் தானே சிஜேயாக இருக்கார். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார், நெக்ஸ்ட்டு யார் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் இருக்காங்களோ அவங்கள தான் வந்து சொல்லிட்டு போவார். ஸோ அப்படி பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா பிரசிடெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவர் சொல்லுவார், இதுக்கப்புறம் நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லோரும் ஓகே சொல்லிட்டு இதுக்கப்புறம் ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட போகும். அதுக்கப்புறம் ப்ரைம் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட் கிட்ட சொல்லி அப்பாயிண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும். இந்த அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடெண்ட்டு தான். இது எந்த ஆர்டிக்கல் கீழேன்னா 124 Class 2 ஆர்டிக்கல் இதில் தான் இருக்கும். கண்டிப்பாக சீனியர் மோஸ்ட் ஜட்ஜை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்களோட சீனியாரிட்டி, அவங்க எவ்வளோ வருஷம் வந்து அவங்க சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த சீனியாரிட்டி, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். சீனியாரிட்டி பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. யாரை வேணாலும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டுலாம் அப்பாயிண்ட் பண்ணிட்டு போக மாட்டாங்க. சீனியாரிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவங்களோட குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா
அவர் சிஜே ஆகணும் அப்படின்னா அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அவர் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜாக வந்து ஒரு 5 இயர்ஸாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். இல்லைனா ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக ஒரு 10 இயர்ஸாவது ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா புகழ்பெற்ற ஒரு வல்லுநராக ஐ மீன் டிஸ்டிங்யூஸ்ட் ஜுரிஸ்டாக வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அது வந்து பிரசிடெண்ட்டோட ஒப்பீனியனில் இப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்கள வந்து சிஜேயை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ சிஜே அப்படிங்கிறவர் வந்து மாஸ்டர் ஆஃப் தி ரோஸ்டர், இது ரொம்ப ஃபேமஸான வார்த்தை, மாஸ்டர் ஆஃப் தி ரோஸ்டர். ஏன்னா அவர் ரொம்ப முக்கியமான ஒரு அத்தாரிட்டி. இப்போ ஒரு பெஞ்சு நடக்குது அப்படின்னா அது எப்படி, அது ஸ்பெசிஃபிக் கேசஸ் வந்து அந்த பர்டிகுலர் பெஞ்ச் எத்தனை பேர் போகணும், ஷெடியூல் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஹியரிங் வந்து எப்போ ஷெடியூல் டிட்டர்மைன் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுவார். ஸோ அதனால தான் இவர் என்ன சொல்லுவாங்கன்னா மாஸ்டர் ஆஃப் தி ரோஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. நெக்ஸ்ட் வந்து சிஜே அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா இதில் வந்து அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க கூட கொலிஜியம் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ், இதுக்கான ஜட்ஜஸ் கேசஸ்லாம் வந்திருக்கும், அது நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். சிஜே கூட கொலிஜியம் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு தான் பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கட்டும் இல்லை ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கட்டும், யார் அப்பாயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சிஜே என்ன பண்ணுவார் அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணுவார். யார் அப்படின்னா அட்ஹாக் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஆர்டிகல் 127 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் மூலிமா டெம்ப்ரவரியாக சில வேலை வந்து அதிகமாக இருக்குது, நிறைய கேசஸ் பெண்டிங்கில் இருக்குது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் டெம்ப்ரவரி அட்ஹாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்ஹாக் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து சிஜே அப்பாயிண்ட் பண்ணுவார். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டோட அப்ரூவலோடு என்ன செய்வார் அப்படின்னா சிஜே வந்து சுப்ரீம் கோர்ட்டோட சீட்டை வந்து டெல்லியிலேருந்து வேறு ஏதாவது பிளேசஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சிஜேக்கு பவர் இருக்குது. ஆனால் பிரசிடெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கிடுவார். இவர் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா பார்லிமெண்ட்டில் தான் ரிமூவ் பண்ணுவாங்க. ஒன்லி பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் தான், ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங். ஸோ இந்த மாதிரி 2/3 மெஜாரிட்டியில் தான் ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஏன்னா இந்த கேஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லோக்சபா அப்படின்னா 100 மெம்பர்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைனா ராஜ்யசபானா 50. அவங்க வந்து ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் ஓகே இல்லைனா சேர்மன் இங்கே ராஜ்யசபாவில் ஓகேன்னு சொன்னோன்னா இதுக்கப்புறம் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அங்கே 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் 2 ஹவுஸ்லேயும் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் பேசிக்காக நடக்கும். அதுக்கப்புறம் தான் பிரசிடெண்ட் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாஸ் மேரிடைம் குளோபல் ட்ரேட் டு கெட் பூஸ்ட் வித் ப்ரொபோஸ்டு கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட். ஸோ கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2021 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட் முடிய ரொம்ப வருஷம் ஆகும். பட் இந்த ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா இந்தியாவோட குளோபல் லைக் வந்து மேரிடைம் குளோபல் ட்ரேட் வந்து இன்னும் நல்லா பூஸ்ட் ஆகும். நம்ம வேறு கண்ட்ரிஸை டிபெண்ட் பண்ணி நம்ம போக தேவையில்லை. நிக்கோபார்லேருந்து டேரெக்டாக வந்து நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது, நிறைய யூசேஜ் இருக்குது. இதனால் இந்தியா வந்து டாப் 5 ஷிப் பில்டிங் கண்ட்ரீஸில் வந்து நம்ம ஒருத்தவங்களாம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய யூசேஜ் இருக்கிறதுனால தான் இந்த ப்ராஜெக்டை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி தான் சொல்கிறாங்க. இதுக்காகவே வந்து ஒரு $5 பில்லியன் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா மேரிடைம் பிஸ்னஸில் நம்மளோட ஜிடிபியில் 60% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அதனால் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இந்த ப்ராஜெக்டை. ஸோ 2021 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து பில்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் காரிடோர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டெர்மினலாக வைக்க போகிறாங்க. இது க்ரீன்ஃபீல்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. இது ப்ரௌன்ஃபீல்டு அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறத ரெனோவேட் பண்ணுறது. இது வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ அதான் டவுன்ஷிப், அப்புறம் வந்து கேஸ், சோலார் பவர் பிளான்ட், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஏன்னா நம்ம வந்து அம்ருத் கால் 2047 அந்த கீழே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாஸோட மிஷன் மேரிடைம்லேயும் 2030 இருக்குது. ஸோ இது மூலிமா நிறைய விஷயம் இருக்குது. நம்ம மற்றவங்களை டிபெண்ட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து கனெக்டிவிட்டிக்கு இஷ்யூஸ் இல்லை. இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம மேரிடைமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இந்த பிளேஸ். நெக்ஸ்ட்டு வந்து மீடியா லிட்ரஸி இன் ஸ்கூல் கேன் ஹெல்ப் ஃபைட் ஃபால்ஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன். ஏன்னா நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. நம்ம கிளாஸ் ரூம் பேஸ்டு மீடியா லிட்ரஸி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்போ குழந்தைகளுக்கு தெரிஞ்சிடும் எது உண்மையான இன்ஃபர்மேஷன், எது ஃபேக் இன்ஃபர்மேஷன், எது டீப் ஃபேக், இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து ப்ரைவசியும் இஷ்யூ ஆகாது. அப்புறம் இந்த மாதிரி ஆன்லைன் டூல்ஸை வந்து அவங்க எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கும். அதனால தான் கிளாஸ் ரூம்லேயே என்ன பண்ணலான்னு இருக்காங்கன்னா மீடியா லிட்ரஸி ஸ்கூலில் சொல்லி கொடுத்துடலாம். அப்போ தான் இந்த மாதிரி வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் ஃபைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்தியா வெல்கம் காசா பீஸ் பிளான். ஸோ இப்போ நமக்கு நல்லா தெரியும் இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன் வந்து வார் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே காசாவுக்கு வந்து பீஸ்
பிளான் இப்போ வந்து நோபல் ப்ரைஸ் வந்து பீஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ட்ரம்ப் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா யூஎஸோட பிரசிடெண்ட் என்ன பண்ணியிருப்பாருன்னா அவருக்கு பீஸ் ப்ரைஸ் வரணுங்கிறதுக்காக முன்னாடியே வந்து இந்த மாதிரி காசா பீஸ் பிளான் வந்து இஷ்யூ பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருப்பார். 2 பக்கமும் மீடியேட்டர் மாதிரி இருந்து பேசியிருப்பார். அவங்களும் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இதை வெல்கம் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய உயிர்கள் வந்து சேதமடைஞ்சிருக்கு, நிறைய ஃபுட்டு செக்யூரிட்டியில் அஃபெக்ட் ஆகிருக்கு, எனர்ஜி ஃப்ளோ அஃபெக்ட் ஆகிருக்கு, எவ்ரிதிங் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாம் ஒரு 2 கண்ட்ரிக்கு வார் அப்படின்னா. ஸோ இதே மாதிரி உக்ரைனுக்கும் வரணும், உக்ரைன் ரஷ்யாவுக்கும் அதே மாதிரி பீஸ் சீக்கிரமாக வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா ஏஷியன் சப்மிட் நடந்துச்சு குலாலம்பூரில் 20th அப்போ இதை பற்றி பேசியிருப்பார். ஸோ அதான் இந்த ஆர்டிக்கலில் வந்து பேசுகிறாங்க. ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.